Hi all, welcome to Demystifying Markets. Welcome to Market Profile Learning. நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பர்ஃபெக்ட் ஸ்டாப் வந்து ரெஸ்பான்சிவ் ஜோனில் நடந்திருக்குங்க. ஐ ஷோ யூ த டீடைல்ஸ் அண்ட் ஆல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாப் வந்து அங்கே கிடச்சிருக்கு. ரெஸ்பான்சிவ் ஜோனில் தான் ஸ்டாப் கிடச்சிருக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸ்டில் நவ் நிஃப்டி ஹோல்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இட் இஸ் பிலவ் த லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிவ் ஜோன். அங்கே இருக்கிறதுனால தான் இட் இஸ் கெட்டிங் அ ப்ராப்பர் அரெஸ்ட். ஸோ இதை பற்றின இதை வந்து டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் இஸ் அ ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைலும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி சிங்கிள் டே மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷன்ற வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த நம்மளோட செக்ஷனில் வந்து வி ஹவ் பீன் போஸ்டிங் கண்டினியூஸ் வீடியோ. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோட எவ்ரி சிங்கிள் டாபிக்ஸை நம்ம வந்து எப்படி லைவ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம போடுறோம். ஸோ அது மாதிரியான செட்டப்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் இண்டெக்ஸில் பார்த்தாலும் தட் வில் பி அன் ஹிடன் இன்ஃபர்மேஷனாக வச்சு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்டிங் டேஸாக கேப்சர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் டு பி அப்டேட்டட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு இல்லாமல் மார்க்கெட்லேயே என்ன நடக்குதுன்றது தெரியறது வந்து ப்ரொஃபைல் மூலிமா சூப்பராகவே தெரியும். ஏன்னா ப்ரொஃபைல் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஹிடன் இன்ஃபர்மேஷன், ட்ரூ அண்ட் ஃபேக் திங்ஸை பிரித்து காட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே வேணும். ப்ளஸ் வீக்லி அனாலிசிஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம இங்கே டீப்பாகவே ஷேர் பண்ணுவோம். ஸோ வேணுன்றவங்க இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ட்ரைனிங் இன் ஜான்வரி 18th ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் பேட்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 18லேருந்து வீக்கெண்ட் பேட்ச் தான். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து டில் அட்வான்ஸ் லெவல்ஸ் வரையும். ஃப்ரம் பேசிக்ஸ் ஒரு பிகினராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக புரிய வைப்போம். ஸோ அந்தளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் அதை கிளியராக புரிஞ்சு இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ லைவ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த பேனிக்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ், எங்கே எடுக்கிறது, என்ட்ரி எக்ஸிட் எஸ்எல் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ட்ரேட் செட்டப்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் ட்ரேட் செட்டப்ஸில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பிஃபோர் தட் மார்க்கெட் ப்ரொஃபைலை நல்லா புரிஞ்சு அது மூலிமா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை புரிஞ்சுக்கிட்டு போகிறது மட்டுமே ஒரு ட்ரைனிங் கிடையாது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் எந்த கான்செப்டில் இப்போ ரியலாக இருக்குது ப்ரொஃபைல் படி. ஸோ அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் வரலாம், இதனால என்ன ரியாக்ஷன் வரலாம், இது தப்பாக இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தால் என்ன மாதிரி ட்ரேடு நம்ம பிளான் பண்ணணும், எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குங்க. இன்ட்ராடேக்கும் சரி, ஸ்கேல்பர்ஸ்க்கும் சரி, ஸ்விங் லாங் டேர்ம் எல்லா விதமான ட்ரேட்ஸும் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்பி எடுக்கலாம். பிகாஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு நம்மளுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா மோர் தென் தேட் இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். பிகாஸ் டேட்டாவாக வருது, எதுவுமே டேட்டா தான் பேசும் இல்லையா? டேட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து பிகாஸ் இட்ஸ் அ வேல்யூ பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். வால்யூமை தாண்டி வேல்யூ இருக்கும். அதனால வேல்யூ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் அசோசியேட் ஆகிடும். ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் கைண்ட்லி காண்டாக்ட் தி வாட்ஸ்அப் நம்பர். ஃபஸ்ட்டு ஃபியூ மெம்பர்ஸ்க்கு தாங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ். ஸோ ஜான்வரி 18th. ஸோ கெட்டிங் இன் டு த நிஃப்டிஸ். நிஃப்டியோட லெவலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் ஆன் பீபாக். பட் இதை வந்து இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா ஒரு பீபாக்காக நம்ம பார்க்குறோம். பட் இதை வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சிங்கிள் டேலையும் அவங்க ஹிடன் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டே இந்த ஃபாலருக்கான ரீசனுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரியார் டேஸ்லேயே வந்து ரீசன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலும் நம்மளுக்கு அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீபாக் ரிஜெக்ட் ஆயிருக்கு. எல்லா பீபாக்கும் ரிஜெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ ஒரு சில பீபாக்ஸ் தான் ஆகும். அதுவும் நம்ம வந்து டேட்டாவில் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த பீபாக் வந்து கிளியராக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃபெக்ட் சப்போர்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் அ லாங் டைம் சப்போர்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, விச் இஸ் அ 23,350 to 400 லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை பிகாஸ் இட்ஸ் அ லாங் டைம். நவம்பர் மந்தில் பீபாக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இன்சைடு லெவல்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன். இந்த ரெஸ்பான்சிவ் ஜோன் வந்து நிஃப்டிக்கு ரீசன்ட் டைம்ஸில் நவம்பருக்கு அப்புறம் இப்போ தான் வராங்க. ஸோ கிளியராக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஹவு த ஜோன் இஸ் ஒர்க்கிங். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபாலை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி நிஃப்டிக்கு கிடச்சிருக்கு. 300 பாயிண்ட்ஸ் ஃபால் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டாப் பண்ணி அதே இடத்துலேருந்து 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி. பிகாஸ் இட் இஸ் ஒர்க்கிங் இன் அ ரெஸ்பான்சிவ் ஜோன். அண்ட் இஃப் யூ சி திஸ் டே ஆல்சோ, எஸ்பெஷலி இந்த மொமெண்டம் டே ஆன் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த டேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,500லேருந்து ஆல்மோஸ்ட் 23,900 400 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்காங்க. வை பிகாஸ் இட் இஸ் ஓப்பன் இன்சைட் த ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வில் கீப் ஆன் டிஸ்கஸிங் டியூரிங் அவர் ட்ரைனிங் ப்ராசஸ். பிகாஸ் டியூ டு டைம் லிமிடேஷன்ஸ் நம்ம வந்து யூடியூப்ல அவ்வளோ வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டாப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடச்சிருச்சு.
ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இந்த இடத்துல இந்த பிஓசி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க வைட் ஐபி கான்செப்ட். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த பிஓசிலேருந்து மேலே வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 23,700 to 800. ஏன்னா இங்கே நம்மளுக்கு பிஓசி ரிஜெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல இந்த லெவலையும் அவங்க வந்து பிரேக் பண்ணல. ஸோ விச் இஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. அண்ட் ஆன் டவுன் சைடு வந்து இன்ட்ராடே சப்போர்ட் இப்போ வரையும் நம்மளுக்கு தெரியும் லாங் டைம் சப்போர்ட் 23,350 to 400 வரையும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கீ லெவல் டு வாட்ச் இஸ் 23,300 to 200 levels. Why? Because the same நவம்பர் மந்தில் இந்த லெவல் தான் லோயஸ்ட்டில் நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து திஸ் அ கீ லெவல். பிரேக்கிங் திஸ் லெவல் இஸ் அன் அலர்ட் ஃபார் நிஃப்டி. அப்போ தான் அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிவ் ஜோனை பிரேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டில் தென் ரெஸ்பான்சிவ் ஜோன் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் அண்ட் ப்ரொவைடிங் நிஃப்டியை கிராஜுவல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கலனாலும் ஒரு கிராஜுவல் சப்போர்ட். வை பேங்க் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, பட் நிஃப்டி இஸ் வெரி ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் அதர் இண்டெக்ஸும் இருக்கலாம், ஐ மீன் இண்டெக்ஸஸும் இருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிவ் ஜோனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றது டிஃபர் ஆகும். ஒரு பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கமோடிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுது, இட் டிஃபர்ஸ். பட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ஜோன்ஸில் வருவாங்க, ஒரு கான்செப்ட்ஸில் இருப்பாங்க. எல்லாருமே சேம் டைமில் சேம் கான்செப்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த ஜோனில் இந்த கான்செப்ட் நடக்குதுன்னா வேறு ஜோனில், ஐ மீன் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேறு கான்செப்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி கான்செப்ட் இஸ் ஈக்குவலி பொட்டென்ஷியல் இன் மார்க்கெட். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா, ஸோ ஐ மீன் வி ஹவ் சீன் த ரெசிஸ்டன்ஸில். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் வெரி கிளியர் இன் நிஃப்டி. டு பிரேக் திஸ் லெவல் இஸ் அன் அலர்ட். ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1200 லெவல் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால ரிலையன்ஸ் வந்து be a watch list. And HDFC Bank key level to watch. Why? Because I'll tell you. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1700 வந்து கன்வெர்ட் பண்ணி சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அது நம்ம ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால், ஆக்சுவலாக பேங்க் வந்து நல்ல ஃபால் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த லெவலில் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா. அகெயின் பாருங்கள் இது ஏன் வந்து ஹோல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் அ ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் ஜோன்ஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஃபஸ்ட்டு அவங்களோட ஜாப் டு அரெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க சில வேலைகள்லாம் அதுலேருந்து பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஃபால் கண்டினியூஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃபால் பாருங்கள், கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி 1800 மீட் பண்ணதுக்கப்புறம் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் லெவல் இந்த 1650ன்றது ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன். இது வந்து நம்ம கீயாக வாட்ச் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அன் அலர்ட் அகெயின் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் கீ லெவல் டு வாட்ச் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ். ஸோ ஆல் அதர் ப்ரைவேட் பேங்க்ஸும் நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி அடுத்த நியூ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. 51,000 கிரியேட் பண்ணாங்க, அப்புறம் 50,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்போ 49,000 ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இன்ட்ராடேயில். ஏன்னா அதுக்கு கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் இன்ட்ராடே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா பிஓசிலேருந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 49,800 to 50,000 கிளியரான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. இதுக்கும் நிறைய வேலைகள் வந்து ப்ரொஃபைலில் வந்து பண்ணணும். அது எல்லாமே அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றத ப்ரொஃபைல் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்டும், இல்லை ஃபேக்காக தான் பண்ணுறாங்களான்றதையும் காட்டும். ஸோ இன்கேஸ் கீழே வராங்க அப்படின்னா தென் 49,000 கீ லெவல் டு வாட்ச். இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா 49,800 அண்ட் 49,800யும் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா இட்ஸ் கிளியர் அலர்ட். ஸோ 49,800 வந்து இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருந்திருக்கு லாஸ்ட் டைம். பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கீ திங் டு வாட்ச். ஏன்னா நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து மார்க்கெட் வந்து எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள் தான். அது 48,000 to 48,200 கீ லெவல். பட் இந்த 800 லெவல்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் எப்படி வந்து ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போகலாம். ஸோ அதனால் வந்து ப்ரொஃபைல் வந்து வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ if you really like the analysis, kindly do like and share. Thank you.